எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, பட் ஆனால் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒருத்தர் எப்படி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணாரு, அந்த ஐடியாவை வச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட கம்பெனிஸ் பல பில்லியன் டாலர்ஸை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன ஐடியா, யார் அதை கண்டுபிடிச்சது, எப்படி அதை வச்சு மற்ற கம்பெனிஸ்லாம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட். இட்ஸ் மீ மேடி. இந்தியா இஸ் அ அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி. ஒரு ஏழை நாடாக தான் இந்தியா வந்து அப்போ இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட், பணக்காரங்க மட்டும்தான் வாங்கி பயன்படுத்த முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த டைமில் இருந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பணக்காரங்களை டார்கெட் பண்ணி மட்டுமே வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட தான் காசு இருக்குது, அவங்க கிட்ட தான் பர்ச்சேசிங் பவர் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டலாம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்றா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற காரணத்தாலேயே அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமும் ரொம்ப கம்மி. லோவர் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா இல்லை 300 ரூபா சம்பாதிப்பாங்க மேக்ஸிமம். கொஞ்சம் நல்ல வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னா 2000 to 3000 வரைக்கும் சம்பாதிப்பாங்க. அந்த டைமில் இந்தியாவில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த பணக்காரங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷாம்பூஸை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இவங்க இல்லாமல் சன்சில்க், கிளினிக் ப்ளஸ் மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ஷாம்பூவை பெரிய பெரிய பாட்டிலில் போட்டு விற்றாங்க. ஒரு 100 ml ஷாம்பு பாட்டிலுடைய விலை 40 ரூபா அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. மாதம் 300 ரூபா சம்பாதிக்கிற ஆளால் எப்படி 40 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரியான மக்களால் ஷாம்புவை வாங்க முடியாது அப்படிங்கிறதுனாலேயே அப்போ இருந்த எந்த ஷாம்பு கம்பெனியுமே அந்த மக்களை டார்கெட் பண்ணி விற்கல. எல்லா கம்பெனியுமே பணக்காரங்களையும் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களையும் தான் டார்கெட் பண்ணாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம தமிழ்நாட்டில் கடலூரில் சின்னி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த ப்ராப்ளமை நோட் பண்ணுறாரு. சின்னி கிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள் யூஸ் பண்ணுற அனுபவிக்கிற எல்லா பொருட்களும் விஷயங்களும் ஏழைகளுக்கும் கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அந்த டைம்ல பணக்காரர்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷாம்புவை ஏழைகளும் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 100 ml பாட்டிலில் விற்கிற ஷாம்புவை 20 முறை யூஸ் பண்ணி தலை குளிக்க முடியும். அதோடைய மொத்த விலை 40 ரூபா. அப்போ ஆவரேஜா ஒரு தடவை குளிக்கிறதுக்கு 5 ml ஷாம்புவை ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு தடவை தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி குளிக்கிறதுக்கு 2 ரூபா செலவாகுது. 40 ரூபாய்னு சொல்றதுனால தானே ஏழைகளால் வாங்க முடியல. அதே ஷாம்புவை 2 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்களால வாங்க முடியுமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அவருக்கு கிடைச்ச ஐடியா தான் ஷாஷேஸ். குட்டி குட்டி ஷாஷே பாக்கெட்ஸ்ல ஷாம்புவை ஃபில் பண்ணி விற்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில ஷாம்புவே யூஸ் பண்ணாத நிறைய மக்கள் முறையா ஷாம்பு போட்டு குளிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் த இன்கிரெடிபிள் ஷாஷே ரெவல்யூஷன் வாஸ் born. பட் இந்த ஐடியாவை அவரால் பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியல. அவர் வந்து அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய பசங்க CK ரங்கநாதன் அவர்கள் நிறைய மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற மக்கள், கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் ஷாம்புவை பயன்படுத்தணும் அப்படின்னா அதோடைய விலையை இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். 1983ல 50 பைசாவுக்கு குட்டி குட்டி ஷாஷே பாக்கெட்ஸ்ல ஷாம்புவை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஒரே வருஷத்துல 10 லட்சம் ஷாம்பு ஷாஷேட்ஸ் வித்து திந்துருச்சு. அவர் ஆரம்பிச்ச கம்பெனி தான் கேவின் கேர். இன்னைக்கு அந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் நியர்லி 2000 crores டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. கேவின் கேர் கம்பெனியை பார்த்து தான் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், கிளினிக் பிளஸ், சன்சில்க் மாதிரியான கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ஷாம்புவையும் ஷாஷே பாக்கெட்ஸ்ல போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. ஷாம்பு கம்பெனிஸ் மட்டும் இல்லாம FMCG இண்டஸ்ட்ரியில இருக்கிற வேற வேற ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்லாம் கூட இந்த ஷாஷே பாக்கெட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வெறும் ஷாம்பு மட்டும் கிடையாது, பவுடர், பெர்ஃப்யூம், மசாலா ப்ராடக்ட்ஸ், ஸ்நாக்ஸ், ஆயில், இப்படி ஏகப்பட்ட விஷயம் ஷாஷே பாக்கெட்ஸ்ல விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஷாஷே பாக்கெட்ஸால பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கிடைக்கிற இன்னொரு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா அவங்க இப்போ ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதை பெரிய பெரிய பாட்டிலில் போட்டோ இல்லை பெரிய பெரிய பாக்ஸஸில் போட்டோ விற்க தேவையில்லை. ஏன்னா திடீர்னு அந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு பிடிக்காம ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு தான் லாஸ். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்டி குட்டி ஷாஷே பாக்கெட்ஸில் லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்களுடைய ஃபீட்பேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாஷே பாக்கெட்ஸை யூஸ் பண்ணி மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெரிய பாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் பாட்டிலில் விற்கிற ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள் வாங்குவாங்க. கம்பெனிஸ்
ஆடியன்ஸ்க்கு ஷேஷே பாக்கெட்ஸில் விற்கிறத விட பெரிய பெரிய பாட்டில்ஸில் விற்கும்போது தான் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்த ஷேஷே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பல பில்லியன் டாலர்ஸ் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் விதை போட்டது நம்மளுடைய கடலூரில் பிறந்த சின்னி கிருஷ்ணன் அவர்கள். இந்த இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு உரிய ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் போயிடுறாங்க. பட் சின்னி கிருஷ்ணன் அவர்கள் செஞ்ச மாதிரி ஒரு நிமிஷம் பொறுமையாக நின்று உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான $1 மில்லியன் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.